ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு ஒரு சூப்பரான மசாலா கடலை எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். பாருங்கள், மசாலா கடலை எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த மசாலா கடலை 10 நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப சூப்பராக செம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சனா டெலிஷியஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க மசாலா கடலைக்கு இப்போ மசாலா போட்டுக்கலாம். 1 கப் வறுத்த நிலக்கடலை, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் போட்டால் தான் மசாலா உதிராமல் இருக்கும். 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 4 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு வாட்டர் ஊற்றிக்கலாம், கொஞ்சம் லைட்டாக. ரெண்டு டீஸ்பூன் சூடான எண்ணெயை ஊற்றிக்கலாம். அப்போ தான் ஃப்ரை பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் மறக்காமல் சூடான ஆயிலை ஊற்றிக்கிங்க. ஆயில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் நம்ம பெருங்காயத்தூள் போட்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் பூண்டு தட்டி போட போகிறோம், கருவேப்பிலை பொரித்து போட போகிறோம். அதனால் ஈஸியாக டைஜஷன் ஆயிரும். இப்போ மசாலா எல்லாம் போட்டாச்சு. வாங்க இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா கடலையை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. மசாலா கடலையை இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌன் கலரில் வேகணும். அப்போ தான் நல்லா சாப்பிடும்போது கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், மசாலா கலர் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற கடலையும் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அஞ்சு பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன். இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா தீஞ்சு போயிடும். 2 கொத்து கருவேப்பிலை, இப்போ இதை எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட மசாலாக்கல்ல சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சனா டெலிஷியஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மறுபடியும் இதே மாதிரி சூப்பரான வேறொரு ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.